இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலேப் பத்தி அறியப்படாத 7 உண்மைகள், 7 லிட்டில் நோன் ட்ரூத்ஸ் அபவுட் காலேப். ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாங்க சுருக்கமா இவரை பத்தி. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஆனா இவரை பத்தி அதிகமா வசனங்கள் இல்லைங்க. நம்மளும் அதிகமா இவரை பத்தி பேசுறது இல்ல. ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு மைண்ட்ல நல்லா என்ன ஞாபகம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மோசே என்ன பண்றாரு, 12 பேரை அஞ்சனம் பாக்குறதுக்கு அனுப்புறாருங்க ஸ்பையா. கானான் தேசம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த 12 பேர்ல 2 பேர் தான் நல்ல விஷயங்களை அதை பத்தி சொல்றாரு. குட் ரிப்போர்ட். தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம கானான் தேசத்தை கைப்பற்றலாம் அப்படின்ட்டு. ஆனா மத்த 10 பேரும் ஜனங்களுக்கு பயம் காமிச்சிடறாரு. முடியாது, நம்ம வெட்டுக்கிளி மாரி இருப்போம் அவங்க முன்னாடி, அவங்கெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா காலேப்போட விசுவாசம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. தேவன் அவரை ஆசீர்வதிக்க. அதுதான் நம்ம பாக்குறோங்க. முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனம் அவ்வளவு பேர் இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் மேற்பட்ட ஜனங்கள் ஈஜிப்ட் தேசத்துல இருந்து வராங்க. அவங்க கிட்ட இருந்த ஆவி வேற, காலேப் கிட்ட இருந்த ஆவி வேறங்க. அதனாலதான் தேவன் இவரை ஆசீர்வதிக்கிறாருங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் இருந்தார். தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யணும்ட்டு இவர் பாக்குறாரு. தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இருந்தாருங்க. இதுதான் இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியதுங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 14:24ல, என் பணியாளர் காலேபில் வேறொரு ஆவி இருந்ததினாலும் அவன் என்னை பூரணமாய் பின்பற்றினாலும். பாத்தீங்களா, மனப்பூர்வமா தேவனை பின்பற்றாருங்க. ஹோல் ஹார்ட்டட்லி. வேற ஆவி இருந்துச்சு அவர்கிட்ட. தேவனே சொல்லாருங்க. அதனால நான் அவரை ஆசீர்வதிப்பேன். இந்த சந்ததியா யாருமே கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது, காலேப் யோசுவா மட்டுமே போவாங்க அப்படின்ட்டு தேவன் இவங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஓலாட்டடா தேவன் ஃபாலோ பண்றாருங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்துச்சு. யோசுவா 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூட நம்ம பாக்குறோம். ஜோஷுவா சாப்டர் 14:8ல, நான் என் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு பின்பற்றினேன். பாத்தீங்களா, தேவனே கட்டளை கொடுக்குறாருங்க. நம்ம தேவனை எப்படி பின்பற்றணும்? முழு இதயத்தோட. அந்த முழு இதயம் காலேப் கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல எல்லாருக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் தான் இன்னைக்கு இருக்குதுங்க. நம்ம கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்குது? இந்த உலகமே தேவனுக்கு விரோதமா இருந்தா கூட நம்ம தேவனோட வழியில நாம நடக்கணுங்க. தேவனோட ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வழி ஆவியின் பிரகாரம் நம்ம நடக்கிறோமா? பயம் இருக்குதா? ஜனங்களா பார்த்து பயப்படுறோமா? யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவிங்க? பலனுள்ள ஆவி, இல்லைங்களா? சோ நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? தேவனுடைய பர்பஸை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமா, இல்ல பர்சனல் அஜெண்டாவோட ஒர்க் பண்றோமா? இது நம்ம யோசிக்கணும், இல்லைங்களா? சோ தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆவி பிரகாரம் நம்ம நடக்கணுங்க. ஆவிக்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும், காலேப போல. இதுதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலேப் என்ன பண்றாரு, ஜனங்க பயப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாருங்க. அவங்கள மோட்டிவேட் பண்றாரு. இப்போ ஜனங்க பயப்படும் போது நம்ம மத்தவங்கள மோட்டிவேட் பண்றோமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா? இப்போ நம்மள பார்த்து மத்தவங்களுக்கு பயம் வந்துடக்கூடாது. சில பிரச்சனைகள் வரும்போது தைரியமா, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம இதை பார்த்துக்கலாம், தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம எந்த ப்ராப்ளம்ஸ் வேணாலும் ஃபேஸ் பண்ணலான்ற அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும், இல்லைங்களா? அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, காலேபு போல நம்ம இருக்கலாம். எப்படி இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும், இல்லைங்களா? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். நம்பர் சாப்டர் 13:30ல, காலேப் ஜனங்களை மோசைக்கு முன்பாக அமைதிப்படுத்தி. பாத்தீங்களா, அமைதிப்படுத்துறாருங்க. பயப்படாதீங்க, தேவன் நம்ம கூட இருக்கும்போது பயப்பட தேவையில்லைன்றாருங்க. இவரும் ஜோஷ்வா 2 பேரை தான் அப்படி பேசுறாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9ல கூட நம்ம பாக்குறோம். நம்பர் சாப்டர் 14, 6-9ல, கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் கலகம் செய்யாதிருங்கள். பாத்தீங்களா, கர்த்தருக்கு விரோதமா ஏன் கலகம் பண்றீங்க? பண்ணாதீங்க, தேவன் நம்ம கூட இருக்கும்போது இது லேசான காரியம்ன்றாரு. சோ நம்மளோட லைஃப் மத்தவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷன் வரணும். பாரு, இந்த சகோதரர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாரு, பயப்படாம அவரோட வாழ்க்கைய நடத்துறாரு, நாளைய தினத்தை குறிச்சு அவர் கவலைப்படாம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கணும். நம்மளே பயந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மத்தவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சாட்சியா நம்ம இருப்போம்? காலேப் ரொம்ப பெரிய சாட்சிங்க. ஏன்னா ஃபியூச்சர் எப்படி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க, தேவன் கூட இருந்தா நம்மளால கானான் தேசத்தை கைப்பற்ற முடியும், இல்லைங்களா? சோ பயம் வரும்போது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி வருது? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நம்ம பேசுறோமா ஜனங்க மத்தியில, இல்ல ஊக்கப்படுத்துறோமா, இல்லைங்களா? தேவனை மகிமைப்படுத்துறோமா ப்ராப்ளம்ஸ் வரும்போது, இல்லைங்களா?
தேவனை தான் மேக்னிஃபை பண்ணுங்க. தேவன் ரொம்ப பெரியவர். ப்ராப்ளம் வந்து பெருசு கிடையாது. தேவன் தான் பெருசு. அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும். காலேப் அப்படி இருந்தாரு. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரு தேவனுக்காக 45 வருஷம் காத்துட்டு இருந்தாருங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற. கானான் தேசத்துக்குள்ள இவர் போகும்போது இவருக்கு கிட்டத்தட்ட 85 இயர்ஸ். 45 இயர்ஸ் வந்து இவர் வெயிட் பண்றாருங்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக. நம்ம எப்படி வெயிட் பண்றோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜாஷுவா சாப்டர் 14 verse 10. இன்றைக்கு நான் 85 வயது உள்ளவனாக இருக்கின்றேன். பாத்தீங்களா? 85 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம எப்படி பொறுமையா தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு காத்திருக்கிறோமா? அது கொஞ்சம் டீலே ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஏற்ற வேலையில தேவன் வந்து நிறைவேற்றுவார் நம்ம லைஃப்ல. அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலுமே சரி, நம்ம பயப்படக்கூடாதுங்க. தேவனோட வாக்குத்தத்தம் ஒண்ணு கூட நிறைவேறாத போவாது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுக்கும் போது வசனம் எப்படி வருதுனாக்கா, தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் கூட நிறைவேறாம போகல அப்படின்ட்டு வருதுங்க. 100%. இல்லைங்களா? தேவன் மேல 100% நம்ம வந்து நம்புறோமா? அவரோட டைமை வந்து நம்புறோமா? இல்ல நம்ம டைமை வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா? தேவனோட டைமுக்கு நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கணுங்க. அவரோட டைம் தான் வந்து பர்ஃபெக்ட். காலேப் வந்து தேவனோட டைமை வந்து நம்பினாரு. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வயசு ஆவ ஆவ நம்மளுடைய விசுவாசம் பெருகுதா இல்ல குறையுதா? எப்படி இருக்கிறோம் நம்ம? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா காலேபோட விஷயத்துல நம்ம பாக்குறோம். அவருக்கு வயசு ஆவ ஆவ தேவன் மேல இருக்கின்ற நம்பிக்கை, அவர் வந்து பெலன் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருந்துச்சுங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஜோஷுவா சாப்டர் 14:11 85 வயசுல இந்த வார்த்தையை பேசுறாரு இல்லைங்களா? யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றைக்கு இருந்து பலத்துடன் இன்றைக்கும் இருக்கின்றேன். பாத்தீங்களா? அதே பலன் இன்னைக்கு இருக்குது. எஜிப்ட்ல இருந்து வெளியே வரும்போது என்ன பலன் இருந்துச்சோ அதே பலனோட தான் இப்ப இருக்கிறேன். தேவன் என் கூட இருக்கிறார். ஏன்னா இவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த ஜனங்களுக்கு தேவன் கூட இருந்தா இது நம்மளுக்கு லேசான காரியம். நம்ம வந்து மேற்கொள்ள முடியும் கானானியரை அப்படின்றாருங்க. அதே நம்பிக்கை தான் அவருக்கு 85 வயசாகும் போதும் இருக்கு இல்லைங்களா? அது மாறவே இல்லைங்க. சங்கீதம் 92:14 என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாம் சாப்டர் 92:14 முதிர்ந்த வயதிலும் கனி கொடுப்பார்கள். பாத்தீங்களா? யாரு? தேவன் மேல விசுவாசமா இருக்கின்ற ஜனங்கள், தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனிகளை கொடுப்பார்கள். காலை முதிர் வயதிலும் கனிகளை கொடுத்தார். நம்ம கொடுக்கின்றோமா? வயசாவ ஆவ அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஆயிடக்கூடாதுங்க. ஒரு சாக்கு ஆயிடக்கூடாது. வயசாயிடுச்சு என்னால என்ன பண்ண முடியும்? நோ. எந்த வயசுலயும் தேவனோட நாமத்தை நம்ம வந்து மகிமைப்படுத்தணும். நம்ம ஆவிக்குரிய அந்த பெலன் வயசாவ வந்து அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குதா? அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து கனிகள் கொடுத்திருக்கின்றேனா? வயசாவ கனிகள் எந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல இருந்து வருது அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலேப் சூஸ் பண்ண பிளேஸ். இப்போ கானான் தேசத்தை வந்து சுதந்திரிக்க போறாருங்க. ஒரு ஒரு ட்ரைபுக்கும் என்ன பண்றாருனாக்கா, இந்தந்த இடத்த வந்து கொடுத்துட்டே வராருங்க இல்லைங்களா? அவங்களுக்காக. அப்போ காலேப் வந்து பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து சூஸ் பண்றாரு. அது யாருமே வந்து சூஸ் பண்ண தயங்குவாங்க. ஏன்னா அது எந்த மாதிரி இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெயன்ஸ் இருக்கின்ற இடங்கள். இது வந்து ஜோஷுவா சாப்டர் 14 verse 12ங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். பாத்தீங்களா? இந்த மலைநாட்டை கொடுங்க. அந்த மலைநாட்டுல யார் இருந்தது அப்படின்றதுதான் ஆச்சரியமான விஷயங்க. ஜோஷுவா சாப்டர் 15 verse 14ல நம்ம பார்க்கலாம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, காலேபு அங்கே இருந்த அனாக்கின் 3 குமாரர்களை வெளியேற்றினான். பாத்தீங்களா? அனாக்கின் குமாரர்கள், இந்த அனகைட்ஸ்ன்றவங்க ஜெயின்ஸ் ரொம்ப பெருசா இருப்பாருங்க. அவங்கள வந்து வெளியேத்துறாருங்க. என்ன மாதிரி தைரியம் பாத்தீங்களா? இவங்கள பார்த்துதான் வந்து ஜனங்க பயந்தாங்க. ஆனா இவர் தைரியமா அந்த இடத்த எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் துரத்தி அடிக்கிறாருங்க. தேவனுடைய விசுவாசம் இருந்தா நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த வேணா சாதிக்கலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து காலேப். இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம வந்து ஈஸியான பாதையை சூஸ் பண்றோமா? இல்ல தேவனுக்காக என்ன மாதிரி கஷ்டமான விஷயத்தையும் செய்ய நம்ம ரெடியா இருக்கிறோமா? காலேப் வந்து என்ன மாதிரி விஷயத்த சூஸ் பண்ணாருங்க? கஷ்டமான விஷயத்த வந்து சூஸ் பண்றாரு. பாத்தீங்களா? ஆனா நம்பிக்கை என்னங்க? தேவன் கூட இருந்தா என்ன மாதிரி விஷயத்த வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்றதுதான். சரிங்களா? சோ நம்ம வந்து நம்ம லைஃப்ல தவறான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளை சுத்தி அதை வந்து நம்ம எதிர்த்து நிக்கிற திராணி நமக்கு இருக்குதா? காலேப்க்கு இருந்துச்சுங்க. அதே திராணி நம்மகிட்டயே இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. 6வது விஷயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, காலேபோட விசுவாசம் அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களோட குடும்பத்தார்கிட்டயும் வந்துச்சு. ஏன்னா அவருடைய குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆத்னியல் அப்படின்ட்டு ஒருத்தர் வர்றாரு. அவரோட மருமகன். அவரு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியாயாதிபதியா வராருங்க. இஸ்ரவேலை வந்து வழி நடத்துறாரு.
அவருடைய மகள் வந்து அக்சான்ட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுக்குறாருங்க. ஸோ அத்னியேல் கூட ஒரு நீதியான ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். இது வந்து நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 12, 13ல வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள நம்ம குடும்பத்தாருக்கு வைக்கிறோம்? இப்ப காலேப் வந்து ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு மனிதன்ங்க. தைரியசாலி, நீதிமான் இல்லைங்களா? அவரை பார்க்க குடும்பத்தாருக்கும் அதே மாதிரி கேரக்டர் வருது. இப்ப நம்மள பார்க்கும்போது நம்ம பசங்களுக்கு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன மாதிரி ஒரு நம்ம எக்ஸாம்பிளை வந்து செட் பண்றோம். அவர் நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணாரு. அவங்களுடைய பிள்ளைகளும் அதே வழியில நடந்தாருங்க. இப்ப நம்ம என்ன மாதிரி எக்ஸாம்பிள் செட் பண்றோம்? முக்கியமான கேள்வி இல்லைங்களா? சோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தைரியத்தை கத்து தரோமா? இல்ல நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருதா? இல்லைங்களா? நம்ம தேவனுக்குள்ள தைரியமா இருந்தா அவங்களுக்கும் அதே தைரியம் வரங்க. இல்லைங்களா? அவங்க ஃபேமிலில அந்த மாதிரி வந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்கணுங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலேபு தேவனை எப்படி பின்பற்றினார்? கம்ப்ளீட்டா வந்து ஃபாலோ பண்ணாருங்க. முழு மனதோட ஹோல் ஹார்ட்டட்லி அவர் வந்து ஃபாலோ பண்ணாரு. இது ரிப்பீட்டேட்டிவா வருதுங்க. என்னாகமம் 32:12 வருது. நம்பர் சாப்டர் 32:12ல கர்த்தரை முழு இதயத்தோடு பின்பற்றினார்கள். பாத்தீங்களா? முழு இதயத்தோட வந்து பின்பற்றினார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கூட வருதுங்க. காலேபு கர்த்தரை முழு இதயத்தோடு பின்பற்றினார். இப்ப கேள்வி என்ன? நம்ம எப்படி பின்பற்றுறோம்? எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து நம்ம இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறோம்? செலக்டிவா இருக்கிறோமா? செலக்டிவ்னாக்கா எது ஈஸியா இருக்குதோ அதுல மட்டும் நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியறது. கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விட்டுறது. இல்லைங்களா? இன்னமும் வந்து சில பாவங்கள் நம்ம லைஃப்ல இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப வந்து தப்புங்க. முழு இதயத்தோட வந்து தேவனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைங்களா? சோ யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஓலாட்டடா தேவனை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேனா காலேப போல அப்படின்ட்டு பார்க்கணும். சோ ஓவராலா காலேப் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய விசுவாசம் நிறைய தலைமுறைகளுக்கு என்ன ஒரு முன்னுதாரணமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு முன்னுதாரணம், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாருங்க. நம்ம இன்னைக்கு கூட அவரை பத்தி பேசுறோம். இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய கீழ்ப்படிதல் மூலியமா அவருக்கு பலன் கிடைச்சதுங்க. இல்லைங்களா? நம்மளும் கீழ்ப்பட்டோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு முழு இதயத்தோட நம்மளோட லைஃப்ல வந்து ஸ்ட்ரென்த் வரும். சோ நம்ம வந்து தேவனை எப்படி மகிமைப்படுத்தணுங்க? முழு இதயத்தோட நம்ம அவரை ஃபாலோ பண்ணோம்னு வச்சுங்களேன், தேவனோட நாமம் எப்போதுமே மகிமைப்படுங்க. சோ இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ணலாங்க. காலையில போல நம்ம முழு இதயத்தோட உங்களை நான் ஃபாலோ பண்ணணும் தேவனே. எனக்கு அந்த பலனை நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2026ல நம்ம காலையில போல தேவனை வந்து பின்பற்றும்படி தேவன் தாமே நமக்கு பலன் தருவாராக. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில தேவனுடைய சித்தம் இருந்தால் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.